வரலாற்று சாதனை மணிக்கு 24,000 மைல் வேகத்தில் பூமிக்கு திரும்பிய ஆர்டெமிஸ் விண்கலம். நிலவுக்கான மனித பயணத்தின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் ஆர்டெமிஸ் விண்கலம் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று கலிபோர்னியா கடற்கரை அருகே பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக இறங்கியது. விண்வெளியில் இருந்து பூமிக்குள் நுழையும் போது இந்த விண்கலம் சுமார் 4 லட்சம் அடி உயரத்தில் தனது பயணத்தை தொடங்கியது. அப்போது அதன் வேகம் மணிக்கு 24,661 மைல்கள் ஆகும். இது ஒரு சாதாரண வணிக ரீதியிலான விமானத்தின் வேகத்தை விட 12 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல உராய்வினால் ஏற்படும் கடும் வெப்பத்தை தாங்கி 3 பிரம்மாண்ட பாராசூட்டுகள் மூலம் விண்கலம் கடலில் இறக்கப்பட்டது. கலிபோர்னியா கடற்கரையிலிருந்து சரியாக 60 மைல் தொலைவில் தரையிறங்கியது. அமெரிக்க கடற்படையின் USS ஜான் பி முர்தா கப்பல் மற்றும் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர். பின் கடற்படை வீரர்கள் உடனடியாக விண்கலத்தை சுற்றி மிதவைகளை பொருத்தி அதை நிலைப்படுத்தினர். மேலும் நீண்ட நாட்கள் விண்வெளியில் எடையற்ற நிலையில் இருந்துவிட்டு திடீரென கடல் அலையின் அசைவிற்கு வரும்போது விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படும் கடல் நோய் சீசிக்னஸ் குறித்து மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்தனர். முடிவில் வீரர்கள் அனைவரும் சீஹாக் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பாக கப்பலுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் இந்த வெற்றி அடுத்து வரவிருக்கும் ஆர்டெமிஸ் 3 மற்றும் 4 திட்டங்களுக்கு அடித்தளமிட்டுள்ளது.